தாய் தமிழ் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. உலகெங்கும் பரவி வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த அரசியல் ஜாதியை வைத்து, மதத்தை வைத்து, மொழியை வைத்து அரசியல் செய்கிறாங்க. இப்பேற்பட்ட அரசியல்வாதிகள் இந்த நாட்டில் இருக்கிறாங்க. இதனால தான் இந்த நாடு முன்னேற்றம் அடையாமல் இருக்கு. இன்னொரு பக்கம் அரசியல் என்பது என்ன? புனிதமானது. அதை சாக்கடையாக்கியவர்கள் தான் இப்போ இருக்கிற ஆண்டு கொண்டு இருக்கிற அரசியல்வாதிகள். இது உண்மை. யாரு வந்தாலும் மக்களுக்கு ஒன்றும் செய்ய போறதில்ல. இது உண்மை. மக்களுடைய கருத்து இது உண்மை. ஆனால் யாரு வந்தாலும் யாருக்கும் மக்களுக்கு ஒன்றும் செய்ய போறதில்ல. ஆனால் யாரோ ஒருத்தர் வருவாங்க புதுசா, அவங்கள நம்பி நாம் வாக்களிக்கலாம். அளிக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. இப்போ மோடிஜி ராமர் கோயில் கட்டினாரு. அவர் கோயிலை வச்சுட்டு இந்த 2024 எலெக்ஷனில் ஓட்டு கேட்கலான்னாரு. அந்த பப்பு வேகலை. இப்போது என்ன ஆச்சுன்னா, மக்களுக்கு நன்றாக தெரிகிறது, மதத்தையும் இனத்தையும் மொழியையும் கடவுளையும் வைத்து ஆட்சி செய்கிறாங்க பாரதிய ஜனதா. எல்லாத்துக்கும் நல்லா தெரியுது. ஆனால் மக்களுக்கு 10 ஆண்டு கால ஆட்சி மோடியினுடையது. மக்களுக்கு ஒரு சலுகை இல்லை. ஒன்று சொல்லுங்க, ஒன்று கூட கிடையாது. மோடி அதே போல் தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்சிட்ருக்கிறவங்க 55 வருடங்களாக ஒரே ஒரு சலுகை, ஒரு மக்களுக்கு சலுகை கிடையாது. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அரசியல் என்பது மக்களுக்கு காசு கொடுப்போம், ஓட்டு காசு கொடுத்துட்டு ஜெயிச்சிருவோம். ஜெயிச்சிட்டு பிறகு எங்கே டெண்டர், எங்கே கமிஷன் கிடைக்கிது, எங்கே இயற்கை வளத்தை நாசமாக்குறாங்க, எப்படி சம்பாதிக்கிறது, இந்த கண்ணோட்டம் தான் 5 வருஷமாக இவங்களுக்கு கொண்டு போகுது. ஆனால் அரசியல் என்பது இது இல்லை. வெற்றி பெற்று ஜெயித்த பிறகு தொகுதி மாதந்தோறும் தொகுதி பிரச்சனைகளை ஒவ்வொரு ஊராக சென்று, ஒவ்வொரு குடும்பமாக சென்று பிரச்சனைகளை, அங்கு இருக்கிற பிரச்சனைகளை கேட்டு அது பூர்த்தி செய்வதுதான் அரசியல்வாதிகளுடைய வேலை. 5 வருஷம் ஒரு தடவை பார்க்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே யார் எம்எல்ஏ, யார் எம்பி, எதுன்னு தெரியாது. இதுதான் உண்மை. அரசியல் என்பது முழுக்க பிஸ்னஸை சார்ந்தது தான், சேவையை சார்ந்தது இல்லை. அது மாதிரி ஆக்கிட்டாங்க. இதுதான் உண்மை. அன்பு உறவுகளே, வேற என்னத்தை சொல்கிறது? எல்லாம் தப்பாக நடக்குது. அதுதான் சொல்கிறேன். படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, போதையில் தத்தளிக்கிறாங்க. ஒரு நாடு எப்படி இருக்கணும்னா, படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு சிறப்பாக தர வேண்டும். விவசாயம் முக்கியத்துவமாக தர வேணும். இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம். அந்த விவசாயத்துக்கு விவசாயிகள் போராடுறாங்க அரசாங்கிடம். விவசாயிங்க சாகுறாங்க. இது மாதிரி நாடு இருந்தால், இது மாதிரி இங்கே அரசியல் அமைப்பு இருந்தால், எங்கே போய் இந்தியாவில் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் தருவாங்க? உணவு இல்லை என்றால் இந்த ஜகத்தை அழிக்கப்படும் பாரதியார் சொல்கிறார். அது மாதிரி இந்த உணவுக்கு முக்கியத்துவம் தரதில்லை. எங்கே காசு வருதோ, எங்கே பணம் வருதோ அதை வாங்கிட்டு அதை தான் கடைசியில் இன்னொரு 50 வருஷம் போனால் இவனுங்க காசு பணத்தை தான் அள்ளி சாப்பிட போகிறானுங்க, உணவை சாப்பிட்றதில்ல. ஏன்னா விவசாயத்துக்கு இவங்க எதிர்ப்பாக இருக்கிறாங்க. இப்போ மோடிஜி பார்த்தீங்கன்னா, ஹரியானாவில் பார்த்தீங்கன்னா, அங்கே சிங்கிங்கெல்லாம் ராஜ இனமெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ தடவை 6 மாதம் 1 வருஷமாக போராடினாங்க. அதில் எத்தனையோ விவசாயிகள் இறந்தாங்க. பாருங்கள், ஒரு நாட்டினுடைய முக்கியமானது விவசாயம். ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயங்கிறோம். அதுக்கே முக்கியத்துவம் தராத அரசாங்கம் ஆப்போசிட்டாக இருக்குது, விவசாயத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. இது மட்டும் இல்லை,
இந்தியாவுக்கே பாதுகாப்பு பண்ணுற மிலிட்ரி இராணுவம் அவங்க எல்லையில் இருக்கிறனால தான் நம்ம நிம்மதியாக இங்கே தூங்க முடியுது. அதுக்கே இன்னைக்கு அவங்களுக்கே மாத சம்பளம் சரியாக இல்லை, அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஒரு மிலிட்ரி முக்கியமானது. அவங்களுக்கு சலுகைகள் கொடுத்து ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை மிலிட்ரியும் ஒரு முக்கியம்தான். அவங்க எல்லையில் பாதுகாப்பு இல்லை, நாம் இங்கே நிம்மதியாக தூங்க முடியுமா? இந்த மோடி ஆட்சி அவர்களுக்கு எதுவுமே செய்யலை. மானங்கட்ட ஆட்சி மோடி ஆட்சி. அப்போது நீ விவசாயத்துக்கும் செய்ய மாட்ட, நீ நம்ம நாட்டை பாதுகாக்கிற மிலிட்ரி முக்கியமானவர்கள் அவருக்கும் செய்ய மாட்ட, நீ எதுக்கையா செய்வ? அப்படின்னா அதானிக்கு அம்பானிக்கு விஜயம் அல்லையா, நீராவி மோடி, குஜராத்திகளுக்கு கடன் தள்ளுபடி, அவரை சார்ந்த உறவுகளுக்கு 10,000 கோடி கடன் தள்ளுபடி. சொல்லுங்க, இது மோடி அரசியலா? இதுதான் மோடி அரசியலா? அவர் சாப்பிட்ற காளான் 10 லட்ச ரூபா, அவர் போட்டிருக்கிற யூனிஃபார்ம் 30 லட்ச ரூபா. என்ன சொன்னார்? கருப்பு பணத்தை ஒழித்து எல்லாரும் அக்கௌண்ட்டில் 15 லட்சம் போடுறேனார். எங்கே போட்டார்? மக்களுக்கு ராமம் தான் போட்டார். இத்தனை காலமாக எண்ணற்ற பிரதமர்கள் இந்தியாவில் ஆண்டு கொண்டிருந்தார்கள், ஆண்டார்கள். ஆனால் யாருக்கும் இதுபோல விமர்சனம் எந்த உறவுகளும் வைக்கவில்லை. இவர்களுக்கு கழுவி ஊத்துறாங்க எல்லா மக்கள். இதுதான் உண்மை. நல்ல ஒரு பிரதமர் அந்த அளவுக்கு இவர் தவறு செஞ்சிருக்கார். உண்மையா சொல்றேன். சீனாக்காரன் உள்ள ஊடுருவிட்டு வந்துட்டு இருக்கிறான், எல்லையை தாண்டிட்டு வந்து ரோடு போட்டுட்டான். இப்போ அங்கே தலைமை அமைச்சிட்டு இருக்கிறான், ஹெலிகாப்டர் தளம். கண்டுகொள்ள முடியல உன்னால மோடி, கண்டுகொள்ள முடியல. மோடிக்கு தெரிஞ்சது என்ன? கடவுளை வைத்து, மதத்தை வைத்து, இனத்தை வைத்து, எங்கே யார் இருக்கிறாங்களோ அங்கே வச்சு அது தகுந்த மாதிரி எந்த ஸ்டேட் போகிறாரோ அது தகுந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டுக்குவார், அந்த தகுந்த மாதிரி பேசுவார். ஆனால் எல்லாமே நடிப்பு. மக்களுக்கு எந்த சலுகையும் இல்லை. பணக்காரர்களுக்கு உண்டான ஆட்சி தான் மோடி ஆட்சி. ஏழைகளுக்கு உண்டான ஆட்சி ஒருபோதும் கிடையாது. அவர் சொல்கிறாரு, நான் ஏழைகளுக்காக டீ ஆத்தனை, நான் ஏழை வயிற்றில் பிறந்தவர் அப்படிங்கிறார். இது டூப்ளிகேட். 10,000 இன்னைக்கு உலகத்திலேயே உலக பணக்காரர் நம்பர் 1 மோடி தான். அந்த அளவுக்கு சுரண்டி வச்சிருக்கார். இதுபோல ஒரு பிரதமர் வாழ்நாளே பார்க்கல. கேவலம் என்பதுதான் சித்தரிக்கக்கூடியது. எல்லா ஸ்டேட்லையும் மோடியின் அமலாக்கத்துறை இருக்கட்டும், தேர்தல் ஆணையம் மோடிக்கு சாதகமாக தான் வேலை செய்யுது. தேர்தல் ஆணையம் மோடிக்கு சாதகமாக எண்ணற்ற கட்சிகள் சொல்லிருச்சு, இவிஎம் மிஷின் தடை பண்ணுங்க. மக்களும் சொல்லிட்டாங்க. ஆனால் தேர்தல் ஆணையம் அதை பற்றி கண்டுக்கிறதில்ல. ஏன்? மோடிக்கு சாதகமாக தான் தேர்தல் ஆணையம் இன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது. காமிக்கிறாங்க, கை சின்னத்தில் அழுத்தினா பிஜேபியில் போய் விழுவுது. இது உண்மை, பொய் இல்லை. இதை வச்சுதான் இந்த மோடி ஜெயிச்சுக்கிட்டு 10 ஆண்டு கால ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டார். எத்தனையோ சிறு குறு தொழில் முடக்கத்தை பண்டி ஜிஎஸ்டிங்கிற பேராலே வரி. மோடினாவே ஜிஎஸ்டி, மோடினாவே ஊழல், மோடினாவே பணக்காரர்களுக்கு உண்டான ஆட்சி செய்கிறவர். வெள்ளக்காரன் அன்னைக்கு நம்மக்கிட்ட வரி கேட்டான்னு சொல்லி விரட்டி அடித்தோம். இன்னைக்கு மோடி 10 வருஷமா நம்மக்கிட்ட வரி கட்டி, எல்லாத்துலேயும் வரி. எங்கே போனாலும் வரி. எதில் வரி இல்லாமல் இருக்கு சொல்லுங்க போல, எல்லா இடத்துலையும் வரி. வெள்ளக்காரன் அன்னைக்கு நம்மக்கிட்ட வரி கேட்டான்னு விரட்டி அடித்தோம். இன்னைக்கு மோடிக்கு என்ன பண்ணுறது? மக்கள் நீங்கள் தான் சரியான தீர்ப்பு கொடுக்கணும். ஒவ்வொரு குடிமகனுக்கும் வாக்களிக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் தட்டி கேட்க இந்த உலகத்தில் உரிமை இருக்கு. தவறு எவன் செஞ்சாலும். மோடி என்ன கடவுளா? நாமளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர் தான். இவ்வளவு காலமா எத்தனையோ பிரதமர் வந்தாங்க, இது மாதிரி நடக்கல. கொடுமை கூத்து நடக்கல.
2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு எங்க மோடி? 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. ஒருத்தனுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க துப்பில்லை உன்னால். 2 கோடி இளைஞர் கருப்பு பணத்தை மீட்டு ஹிந்திக்காரன் தான் இங்க வேலை கொடுத்துருக்காரு அதிகமா. தமிழ்காரனுக்கு ஒருத்தர் கூட வேலை கொடுக்கல. எல்லாம் பிரதமர் இடத்த தகுந்த மாதிரி வேஷத்தை போட வேண்டியது, இடத்த தகுந்த மாதிரி பேசுறது, அரசியல் செய்யற. நீ டீ வித்து குடும்பம் பொழப்பு நடத்தணும் தானே. உனக்கு நாட்டு மக்களை பத்தி அரசியல்னா என்ன, மக்களுடைய சலுகைனா என்ன, மக்களுடைய பிரச்சனைனா என்ன உனக்கு என்ன தெரியும்? உனக்கு தெரிஞ்சதெல்லாம் அதானி அம்பானி, உனக்கு தெரிஞ்சதெல்லாம் உன்னை சார்ந்தவர்களுக்கு கடன் தள்ளுபடி பண்றது. இதுதான் மானங்கட்ட பிரதமரை பார்த்ததே இல்லை. இது போல பிரதமரை நம்ம வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. எல்லாமே பணக்காரர்களுக்கு உண்டான ஆட்சி தான் மோடி ஆட்சி. ஏழைகளை பத்தி பார்க்கறதே, ஏழைகளை பத்தி கண்டுகொள்ளவே இல்லை. தலித்த இனங்களுக்கு கொடுமை, டார்ச்சர் பண்றது, மீறினா தர்கா உடைக்கிறது, மீறினா சர்ச்சை உடைக்கிறது. இந்துத்துவம் என்ன இந்துத்துவங்கிற என்ன இந்துத்துவம்? ஒரு நாட்டினுடைய பிரதமர் 3 மதத்தையும் சரியாக ஒப்பிட்டு பார்ப்பவன் தான் பிரதமர். நீ என்ன பிரதமரா நீ பிரதமரா? கேவலமாக இருக்கின்றது. இந்த பூமியில, இந்த உலகத்துல உங்களை போல ஆட்கள் ஆட்சி செய்கிறாங்க, எங்களை போல ஆட்கள் கீழே இருந்து இதை பார்க்க வேண்டியது கொடுமையா இருக்கு. இதுதான் தப்பா நடக்குது.